When will you eat? when will you eat when will you இப்ப பாருங்க நீ சாப்பிட மாட்டியா நீ சாப்பிட மாட்டியா Won't you eat? will you not eat won't you eat very nice Not. Okay, right sir. அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க They won't eat. நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு வந்த Why did you come? நீ ஏன் போவ நீ நீ ஏன் அங்க போவ நீ ஏன் அங்க போவ நீ Why ஏன் போவ நீ ஏன் போவ Why will you go? why will you go அவ்வளவுதான் நீங்க அதை அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க எல்லாமே ரைட் வெரி குட் அவன் போறதே இல்ல They will அவன் போறதே இல்ல அவன் போறதே இல்ல like he முக்காலத்தும் பொருந்துறது எது வரும் அவன் போறது இல்லைன்னு வச்சுக்க போறதேன்னு கூட நீங்க இது பண்ணி குழம்பிக்க வேணாம் அவன் போறது இல்ல அவன் போறது இல்ல does he go அவன் போறது இல்ல doesn't he go அது கேள்வி கிடையாது இது அவன் போறது இல்ல he didn't go ஓ அது போனது இல்ல அவன் போறது இல்ல he doesn't go இன்னும் என்ன அர்த்தம்னா அவன் இப்பெல்லாம் போறது இல்ல பாருன்னா இப்பெல்லாம் இந்த காலத்துல அவன் போறது இல்ல அவன் போனது இல்லைங்கிறது வேற மீனிங் அவன் போறது இல்ல அவன் போறது இல்ல ரைட் அவன் வந்திருப்பான் கேர்ஃபுல் அவன் வந்திருப்பான் வந்து இருப்பான் அழகா டென்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கோர்த்து சொல்லணும் ஏன் தெரியுங்களா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வந்துடும் அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர் ரொம்ப நல்லா இருக்கு சாந்தி மேம் யூ ஹேவ் a very good understanding power அவன் வந்திருப்பான் அப்படியே கோர்த்து சொல்லிடுங்க he has come அவன் வந்திருக்கிறான்ல அது அவன் வந்திருப்பான் he will have come இப்ப அவ்வளவுதான் அது அப்படி கொண்டு வரணும் அதுக்குதான் வேற ஒண்ணும் இல்ல have come அவன் வந்திருந்தான் he has come he had come sorry he had come இப்ப சொல்லுங்க அவன் வந்திருக்கானா has he come very good sir இப்ப சொல்லுங்க okay sir அவன் எப்போ போனான் when did you go நல்லா சொல்லுங்க அவன் எப்போ போனான் when did he go அவன் எப்படி போவான் அவன் எப்போ போனான் how will he go அவ்வளவு இப்ப இது வந்துருச்சு இல்லையா அவன் எங்க போயிட்டு இருக்கான் where is he going சூப்பர் where is he going அவன் எங்க போயிட்டு இருக்கான் where is he going ஓகே அவன் எப்ப போயிட்டு இருப்பான் when will he go அவன் எப்ப போயிட்டு இருப்பான் போயிட்டு இருப்பான் when will தானே சார் போயிட்டு இருப்பான் will ரைட் டென்ஸ் விட்டுட்டீங்களே ஃபியூச்சரை புடிச்சீங்க ஃபியூச்சர்ல டிவிஷனை விட்டுட்டீங்களே எப்ப அவன் போயிட்டு இருப்பான் பாருங்க போயிட்டு இருப்பான் நான் வழக்கு தமிழ்ல பேசுறேன் ஏன் கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா when will be going இன்னொரு வாட்டி when will வெளில எடுத்துட்டீங்களா ஹீய வச்சிருங்க when will he be going when will he be உங்களுக்கு வந்து will மட்டும் தான் எடுக்கணும் ஒரு சப்போர்ட்டிங் வெர்ப் மட்டும் தான் வெளில எடுக்கணும் இப்ப பாத்தீங்களா when will he be going when will be going okay sir be okay continuous tense க்கு be வரும் will be okay அவன் எங்க போயிருப்பான்
அவன் எங்க போயிருப்பான். when will he go? கேர்ஃபுல். அவன் எங்க போயிருப்பான்? போயிருப்பான். when will you When இதுக்கப்புறம் have. இன்னொரு வாட்டி When have. when will you முடிச்சிருங்க when will you When will you gone? when will he போடுங்க அவங்கிறதுனால when will he When will he gone? oh did you miss something? when will he ஏதோ ஒன்று விட்டுட்டீங்க. When will he have been? been இல்ல have விட்டுட்டீங்க. when Have. will he have gone? ஏன்னா வில்லு வெளில எடுக்கிறீங்க, அந்த வில்லு சப்போர்ட்டிங் ஒரே ஒரு சப்போர்ட்டிங் எடுத்த போதும். when will he have gone? when will he அதுதான் கஷ்டமானது, அதனாலதான் அது கஷ்டமா கொடுத்தேன் நானு. ஆனா நல்லா பண்ணீங்க. சாந்தி மேம்க்கு ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க. பாருங்க, எதுவுமே இல்லாம நான் சொன்ன தமிழை வச்சு நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா பேசிடலாம். ஏன்னா தமிழ்ல அந்த ப்ராசஸ கனெக்ட் பண்றதுக்காக பண்ணதுதான். நீங்க மைண்ட்ல செம்ம ஃபாஸ்டா நீங்க கொண்டு வரீங்க. அதுவும் பாசிவ் வாய்ஸ் எல்லாம் நடத்திட்டோம்னா அழகா கனெக்ட் பண்ணலாம். மொழியோட அழகியலே பாசிவ் வாய்ஸ்ல தான் இருக்கு. செயற்பாட்டு வினையில தான் ஒரு மொழியோட அழகியலே இருக்கு. அந்த ஃபுல்லா ஒரு மொழியோட சாத்தியங்கள் எல்லாம் அங்கதான் வரும். எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கதான் வரும். ஸோ டெஃபினட்டா நாளைக்கு அந்த 8 பாசிவ் வாய்ஸை பண்ணிட்டு அதோட இதை கனெக்ட் பண்ணுவோம், இதோட அதை கனெக்ட் பண்ணுவோம். பக்காவா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுங்க. சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட வந்து பக்காவா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிவ் வாய்ஸ்ல சில இதெல்லாம் பண்ணுவோம். அப்ப ஆக்டிவ் வாய்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். எந்த காரணத்தோடு இந்த பி, பீன், பீயிங், ஹேவ், ஹாஸ் இதுல தப்பு பண்ணக்கூடாது. இந்த 23 வார்த்தையில எந்த காரணத்தை முன்னிட்டு தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணா அவங்க வேற மாதிரி அர்த்தமா புரிஞ்சுக்குவாங்க. நாளைக்கு 3 hours டைட்டா இருக்கும், பாத்துக்கலாம். மணி 9ஆவது. இதுக்கு மேல உங்களை பிடிச்சு வைக்க விரும்பல. நான் அப்கோர்ஸ் நான் சொல்றேன், இந்த எக்ஸல குரூப்ல ஷேர் பண்றேன். குரூப்ல எல்லாருமே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஷேர் பண்றேன். நாளைக்கு ஒரு 3-4 பேர் வருவாங்க. இன்னைக்கு வர முடியல, வருவாங்க. we will see. I will see all of you tomorrow at 10 AM. ஒரு வாட்டி இந்த எக்ஸல மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு. Okay sir. Okay sir. Thank you very much. Thank you. Okay, very much. thank you sir. Thank you sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thanks.